அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 2024 வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக லக்கணம் பிரதமை திதியில் பிறக்குது. 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த டிசம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். சூரியன் விருச்சிக ராசியில 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. செவ்வாய் கடகத்துல நீச்ச நிலையில இருக்கிறாரு. 3ஆம் தேதி வக்ரம் அடைகிறாரு செவ்வாய். புதன் விருச்சிக ராசியிலையும் சுக்கிரன் தனுசு ராசியிலையும் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. மகர ராசிக்கு அதன் பிறகு போறாரு. அதன் பிறகு ஆண்டின் தொடக்கத்துல கும்பராசிக்கு போறாரு. குரு ரிஷபத்துல வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. சனி கும்பத்திலையும், ராகு பகவான் மீன ராசியிலையும், கேது பகவான் கன்னி ராசியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரகங்களோட அமைப்புலதான் இந்த டிசம்பர் மாதம் பிறக்குது. கன்னி ராசிக்காரர்களுக்கும் கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல உங்கள் ராசி அதிபதி எந்த நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதத்தோட பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் எங்கே உட்காந்துருக்கிறாருன்னா 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சிகள் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு குருவோட பார்வையும் பெற்று சுபபலமாக சஞ்சரிக்கிறார். அப்போ உங்கள் ராசியையும் லக்னத்தையும் குரு பகவான் பார்க்குறார். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லதுக்காக போராடக்கூடிய இடத்துல எந்த கெடுதலும் செய்ய மாட்டீங்க. இந்த கன்னி ராசிக்காரர்கள் யாருக்கெல்லாம் கெடுதல் செய்யக்கூடிய எண்ணம் அப்படிங்கிறது இருக்கோ அவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியாது. மற்றவர்களுக்காக நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கக்கூடிய உங்களுடைய சிந்தனைகள் சிறப்பாக இருக்குது அப்படின்னாலே இந்த டிசம்பர் மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். தைரிய வீரிய ஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதி உட்கார்ந்துருக்கிறார். அப்போ தைரியமாக செய்யக்கூடிய தன்மை, தைரியமாக பேசக்கூடிய இடத்துல பேசணும், எல்லாத்தையும் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க போறாரு. தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை வியாபாரம் எப்படி இருக்கு அப்படின்னா, 10ஆம் இடத்தை உங்க ராசி அதிபதி அவரோட விரையாதிபதி சூரியனும் இணைஞ்சு சஞ்சரிக்கிறதால விரயங்கள் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும். உடன்பிறப்புகளுக்காகவும் உடன் இருப்பவர்களுக்காகவும் எவ்வளவு நல்ல காரியங்களை செய்ய முடியுமோ அவ்வளவு நல்ல காரியங்களை கன்னிராசிக்காரர்கள் செய்வீங்க. ஜென்மத்தில் கேதுவும் 7ல் ராகுவும் இருப்பதால ஏற்ற இறக்கமான நிலை தான் இருக்கும். வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்தாலும் செலவும் அந்தளவு இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயம் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். குரு வக்ர இயக்கத்தில் இருக்கிறதால எதையும் யோசித்து செய்கிறது தான் நல்லது. புதன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா தொழிலும் சிறப்பாக இருக்கும். வேலையில் சில அழுத்தத்தை கொடுத்தாலும் உங்களை கெடுக்காது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் உழைப்பாலையும் நிச்சயமா முன்னேற போறீங்க. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மாதத்துல கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. 10ஆம் அதிபதி சிறப்பாக இருக்கிறதாலையும் அதே சமயத்தில் 5ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. குழந்தைகள் ஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்கறதால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். 5ஆம் இடம் அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானமும் குழந்தைகள் உங்களுக்கு நல்லா படிக்க போகிறாங்க. குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். ஒழுக்கம் அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லபடியாக இருக்கும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வத்தையும் குறிக்கக்கூடிய இடம். உங்களுடைய குலதெய்வத்தை சென்று இந்த மாதத்தில் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய காரியம் அப்படிங்கிறது கைகூடி வரும். வெள்ளிக்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய அம்மனை போய் தரிசிச்சுட்டு வந்தாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனை இருந்தவங்கலாம் உங்களுடைய குலதெய்வத்தை அதுவும் அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டீங்க அப்படின்னா அந்த குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. 6ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கடனை கொடுப்பாரா, வேலையை கொடுப்பாரா, இல்லை நோயை கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தா இந்த சனி பகவான் எந்த இடத்துல அமர்கிறாரோ அந்த இடத்துல கெடுப்பார் அப்படிங்கிறது அர்த்தம். 6ஆம் இடம் அல்லவா, அப்ப கடனை கொடுப்பாரான்னா கண்டிப்பா கொடுப்பார். அப்ப கடனை அடைப்பாருன்னா கடனையும் அடைப்பார். கடன் இல்லாதவர்களுக்கு கடனை கொடுப்பாரு, கடன் இருக்கிறவங்களுக்கு கடனை அடைப்பாரு. கடன் மூலியமா இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரப்போகுது. கன்னிராசிக்காரர்களுக்கு நோயை கொடுப்பாரா அப்படின்னா நோயை கொடுப்பார்.
நோய் சரியாக போகுது அப்படின்னு தான் அர்த்தம். இதுவரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகாதவங்கள ஒரு சில பிரச்சனைகளால் போக வைப்பார். ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு அதிகமாக இருந்துட்டு இருந்தவங்கள அந்த செலவுகளை குறைக்க வைப்பார். இப்பேற்பட்ட சூழ்நிலை அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகளை குறைப்பார். எதிரிகள் நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு கூட இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு இருக்கும். அப்படி நண்பர்கள் எதிரிகளாக இருந்தாங்க, அவர்களிடத்திலிருந்து விலகிவாங்க. வழக்கிலிருந்துலாம் இந்த சமயத்தில் நீங்கள் விடுபட போகிறீங்க. சனி பகவான் 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலையை குறிக்கக்கூடிய இடம். அப்போ வேலையையும் கெடுப்பார். வேலையில் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுது. இந்த டிசம்பர் மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ராசி லக்னம் சிறப்பாக இருக்குது அப்படின்னா வரக்கூடிய தொந்தரவுகளையும் பிரச்சனைகளையும் சமாளிப்பதற்குண்டான ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிடும். தேவையில்லாத வேலையில் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுவதை தவிர்த்துக்கணும். எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது அப்படிங்கிறத புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். 9ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால் நல்ல பாக்கியத்தை கொடுக்க போகிறாரா, கெட்ட பாக்கியத்தை கொடுக்க போகிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உழைச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறத கொடுப்பாரு. 2-3 மாதங்களாகவே வேலை கிடைக்காம பல பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கேன், அந்த எக்ஸாமில் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா குரு சூரியன் இணைகிறாங்க. அப்போ உங்களுடைய முயற்சியில் நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதிகாரமிக்க பதவி, அரசின் மூலமாக கிடைக்க வேண்டிய அனுகூலம் இதெல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. அரசு சார்ந்த விஷயங்கள், அதிகாரம் சார்ந்த விஷயங்கள், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு நல்ல பலனை அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இந்த மாதத்தில் அரசு காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க. செவ்வாய் நீச்சம் ஆயிட்டாரு. இந்த கன்னிராசி கன்னி லக்னத்துக்கு ஒரு கிரகம் கெடுதல்களை செய்யுது அப்படின்னா அது செவ்வாய் பகவானா மட்டும்தான் இருக்கும், நன்மை தராது. செவ்வாய் உங்களுக்கு நன்மை தர மாட்டாரு, கெடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாயினால பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். இந்த மாதம் பாருங்க, கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறாரு. நீச்சம் அப்படின்னா தியானத்தில் இருக்கிறார். இப்போ 8க்குரியவன் வலு குறைஞ்சிருக்கும் பொழுது செவ்வாயால் உங்களுக்கு இந்த மாதத்தில் பிரச்சனை அப்படிங்கிறது குறைஞ்சி தான் இருக்கும் ஒழிஞ்சி கூடாது. நல்லது செய்வார் இந்த மாதத்தில் செவ்வாய் நீச்சம் பெறுறது உங்களுக்கு நல்லது தான். வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் எல்லாமே கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. நண்பர்களை சுற்றி இருக்கிறவர்கள்லாம் நீங்க மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதே கிடைக்கும். வேற்று மதத்தினை சார்ந்தவர்கள் கூட உங்களுக்கு நல்லதை செய்வாங்க. அதுவும் வெளிநாட்டை சார்ந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய செய்தி, அவர்களால் வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குது. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கு. 4க்குரியவன் பாகிஸ்தானத்தில் இருக்கிறார், குரு அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கும் பொழுது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய இடத்தை பார்க்குறாரு. அப்போ வண்டி வாகனம் யோகம் அப்படிங்கிறது இருக்கு. நிலக்காரகன் செவ்வாய் சுக்கிரனை பார்க்கறதால நிலம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்கு. விவசாய நிலம் வாங்கி போடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் கைகூடி வரும். அதே மாதிரி கட்டிய வீட்டை வாங்குறது, கட்டிய வீட்டை பழுது பார்க்கறது, வீடு கட்டுவதற்கு அடித்தளம் போடுவது, இது எல்லாமே இந்த மாதத்தில் செஞ்சுக்கலாம். கன்னிராசிக்காரர்கள் எல்லாமே வாகனம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஒரு நல்ல வாகனத்தை வாங்கலாம், இல்லை செகண்ட் ஹேண்டில் வண்டி கிடச்சிதுன்னா கூட வாங்கிக்கலாம் இந்த மாதத்தில். செவ்வாய் பகவானோடு ராகு சேர்ந்திருந்தாலே உங்களுக்கு கடனை கொடுக்க போகிறாரு. எதிர்பாராத பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். சற்று கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு சேர்க்கும். இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து முருகனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு பல வழிகளிலும் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது கன்னிராசிக்காரர்களுக்கு.